தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்களுக்கும் காவல்துறை இயக்குநர் திரு சங்கர் ஜிவார் அவர்களுக்கும் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 6,50,00,000 மதிப்பிலான 25 ஹூண்டாய் கிரேட்டா, 8 இனோவா கிறிஸ்டோ மற்றும் 20 பொலிரோ ஜீப் ஆகிய வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 21,81,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 16 நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைத்து காணொலி மூலம் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில, அரசு தொழில்நுட்ப கல்லூரியில கட்டப்பட்ட கட்டடங்கள் என பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தற்போது பல்வேறு அரசு துறைகள்ல நிகழ்ச்சிகள், குறிப்பா இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பாகவும், அதே போல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாகவும், அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது பாத்தீங்கன்னா உணவுத்துறையின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இடத்துல நவீன நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைத்து, மேலும் அந்த பணிக்காலத்தில் இயற்கை எய்திய பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அது மட்டும் இல்லாம சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக ஹூண்டாய் கிறிஸ்டா, இனோவா கிறிஸ்டா மற்றும் பொலிரோ ஜீப் ஆகிய வாகனங்களை கொடியசைத்தும் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருக்காங்க. நேற்றைக்கு சேலம் சென்றிருந்த முதலமைச்சர் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை. தற்போது மாலையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோயில, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் ஆகிய கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் தொடங்கி வைக்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.